العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة صدق الله العظيم. எல்லா புகழுக்கும் உரிய அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உள்ளாவதாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமான இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவனுக்கு விருப்பமான அவனுடைய இறை இல்லத்திலே அல்லாஹ் நம்மவர்களை ஒன்று கூட செய்திருக்கிறான். இதுவும் அல்லாஹ் நம்மவர்களுக்கு செய்த மிக பெரும் கிருபைகள் உண்டாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்துக்கு பேர் உபகாரங்களை புரிந்து கொண்டிருக்கிறான். அவைகளே கணக்கில் அடங்காதவைகள், எண்ணிக்கையில் அடக்க முடியாதவைகள். அத்தனை பேரும் பேர் உபகாரங்கள் அல்லாஹுடைய புறத்திலிருந்து சென்ற சமூகத்துக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அதில் ஒன்றுதான் குழந்தை பாக்கியம். அல்லாஹ் இந்த உலகத்திலே அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கின்றான். அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கின்றான். அல்லாஹுவே இல்லை, கடவுளே இல்லை, இறைவனே இல்லை என்று அல்லாஹுவை மறுக்கக்கூடியவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கின்றான். இப்படி உலகத்தில் அல்லாஹ் நாடக்கூடிய அத்தனை சமூக மக்களுக்கும் அந்த பாக்கியத்தை வழங்கி கொண்டு இருக்கிறான். இது பெரிய ஒரு நிஅமத். காரணம், குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் தஆலா இந்த குழந்தை செல்வங்களை பற்றி குறிப்பிடுகின்ற போது நிஅமத் என்பதாக உங்களுக்கு வழங்கப்பட்ட அருள்கொடை என்பதாகவும், ரஹ்மத் உங்களுக்கு வழங்கிய அருள் என்பதாகவும் இப்படி பல விதமாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா என்பதாக உலகியல் வாழ்விலே அது ஒரு அலங்காரம் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா இந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி திருமறையிலே அதிகமான இடங்களிலே அல்லாஹ் விவரிக்கின்றான். இன்று அல்லாஹ் நம்மிடத்திலே அமானிதமாக வழங்கி இருக்கக்கூடிய இந்த குழந்தை செல்வங்கள், இன்னைக்கு நாம் இந்த குழந்தை பாக்கியங்களை பெற்றிருக்கக்கூடிய இந்த சமூகம் இன்னைக்கு அவர்களை எப்படி வளர்த்து ஆளாக்கி கொண்டு இருக்கிறோம் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். அன்றைய சஹாபாக்கள் தங்களுடைய குழந்தைகளை தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி, இந்த இறை மார்க்கத்திற்காக வேண்டி பெரும் உயிர் தியாகங்களை செய்யக்கூடியவர்களாக, இந்த மார்க்கத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மக்களை அவர்கள் எல்லாம் வளர்த்து ஆளாக்கினார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் தான் இந்த மார்க்கத்திற்காக உயிரை கொடுத்து உதிரத்தை கொடுத்து இந்த மார்க்கத்தை வளர்த்து நம்மிடத்தில் ஒப்படைத்து சென்றிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று நாம் இந்த மழலை செல்வங்களை, இந்த குழந்தைகளை ஏறத்தாழ 8 மாத காலம் பள்ளியுடைய தொடர்பு, அது உலக கல்வியாக இருக்கட்டும், மார்க்க கல்வியாக இருக்கட்டும், எந்த தொடர்புமே இல்லாத ஒரு சூழ்நிலை இங்கு உலகத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சற்று தளர்வுகள் வந்த பிறகு இன்று காலை மக்கள் மதரசாக்கள், ஆங்காங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகங்கள், சொந்தங்கள் தங்களுடைய ஊர்களிலே உள்ள குழந்தைகளை மக்கள் மதரசா என்ற பெயரில் அவர்களை அழைத்து இறை கல்வியை, மார்க்க கல்வியை அவர்களுக்கு புகட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். எந்த ஊரில் மக்கள் மதரசாக்கள் உயிரோட்டம் உள்ளதாக இல்லையோ, எங்கு
தீனுடைய கல்வி செழிக்கவில்லையோ அங்கு இருக்கக்கூடிய சமூக மக்களையும் பாருங்கள். எந்த ஊரிலே இஸ்லாமிய கலாச்சாரங்கள் கல்வி நிலையங்கள் உயர்ந்து மார்க்க கல்விக்காக வேண்டிய அர்ப்பணிப்புகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த ஊருடைய மக்களுடைய நிலைகளையும் நல்லாக பாருங்கள், நமக்கு நல்லாவே தெரியும். காரணம், உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இறை வேதம் வஹி அறிவிப்பே முதல் வசனம் என்ன அப்படின்னா, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உம்மை படைத்த இறைவனின் பெயரை கொண்டு நீங்கள் ஓதுங்கள் என்பதாக அல்லாஹ் இறக்கிய முதல் வசனமே திருமறையில ஓதுங்கள் படியுங்கள் என்று முதல் வாசகம் இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய அருட்கொடை. சகோதரர்களை, கண்ணியத்துக்குரியவர்களே, படியுங்கள் ஓதுங்கள் என்பதாக அல்லாஹ் முதல் வசனத்தை திருமறையில இறக்குகின்றான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, வேற எந்த மதத்திலும் கல்வியினுடைய முக்கியத்துவம் குறித்தோ அல்லது வேதங்கள் குறித்தோ இந்த அளவுக்கு பேசப்படவே இல்லை. ஆனால் இஸ்லாம் மட்டும்தான், இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் நபியர்களின் மூலமாக இந்த சமூக மக்களுக்கு அல்லாஹ் அருள் வலையின் மூலமாகவும் அருள் நபியின் மூலமாகவும் படித்தல் கற்றல் கற்பித்தல் என்ற இந்த முறையை இஸ்லாம் மட்டும்தான் பேணி இன்று வரையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். சகோதரர்களை, கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் தோன்றிய ஆரம்ப காலம் முதல் இன்றைய காலம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள். உலக நாடுகளிலே எத்தனை மதரசாக்கள், எத்தனை இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள் என்று தோற்றுவிக்கப்பட்டு இஸ்லாமிய முறை சார்ந்த கல்விகள் என்று பயிற்றுவிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். அதிலும் குறிப்பாக அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் தாருல் நதுவா மாற்றார்கள் ஒன்று கூடி இன்னைக்கு இஸ்லாத்துக்கு எதிராக நாம் என்ன செய்வோம், நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் நாம் என்ன தொந்தரவு கொடுக்கலாம், எப்படி நோவினை செய்யலாம் அப்படின்னு மஷ்வரா பண்ணுவதற்கு ஒரு இடம் வச்சிருந்தாங்க. அது பேர் தாருல் நதுவா அப்படின்னு ஒரு மன்றம் வச்சிருந்தாங்க. இப்ப அதே போல சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலே நாம் ஒன்று கூடி அல்லாஹ்வை தியானிப்பதற்கு, ஏன்னா ஹரம் ஷரீஃபுக்கு போனா மக்காவுக்கு போனா அடிக்கலாம் உதைக்கலாம். இப்ப நாம் இஸ்லாத்தை வெளிப்படுத்தணும், இறை மார்க்கத்தின்படி வாழணும், அதற்கு எதுவுமே வழி இல்லையா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அர்க்கமுல்லாஹ்வுங்க அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னுடைய வீட்டை நான் வக்ஃப் செய்கிறேன், என்னுடைய வீட்டை நான் இடம் கொடுக்கிறேன், அங்கே தாங்களும் சஹாபாக்களும் ஒன்று கூடலாம், அங்கே இஸ்லாமிய பிரச்சாரங்கள் செய்யலாம், அங்கே இறைமறை போதனைகள் நடத்தலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுத்து தன்னுடைய வீட்டையே மதரசாக மாற்றுறாங்க மக்காவில். இது மக்காவுடைய வாழ்க்கை. புதிதாக இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்கள், புதிதாக இஸ்லாத்தில் சேரக்கூடிய மக்கள் நபி அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி தாருல் அர்க்கமுல்லாஹ்வுடைய வீட்டை தான் தேர்ந்தெடுத்தாங்க. அங்கே போய் பையத்து செய்வாங்க. அங்கே தான் சஹாபாக்கள் ஒன்று கூடி இஸ்லாம் சம்பந்தப்பட்ட மார்க்க கல்வியை நபி அவர்களிடத்திலே பயின்று கொண்டார்கள். மக்காவிலே நடந்த நிகழ்வுகள் இவைகள் எல்லாம். அதே நேரத்தில் ஹிஜ்ரத்துக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்துக்கு போனதுக்கு பின்னால மஸ்ஜிது நபவியில அஸ்ஹாபு சுஃபா ஒரு திண்ணையை நபி அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அங்கேதான் எல்லா சஹாபா பெருமக்களும் கல்வி நிலையமாக அந்த மஸ்ஜிது நபவியில அந்த திண்ணையை தான் பயன்படுத்தினார்கள். அங்கே அமர்ந்துதான் சஹாபாக்கள் இறை மறையை கற்றார்கள், நபி மொழியை கற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்துடைய எல்லா நிகழ்வுகளும் மஸ்ஜிது நபவியில வச்சுதான் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு பயிற்றுவித்தார்கள். இந்த அளவுக்கும் அந்த மஸ்ஜிது நபவியில அந்த திண்ணை இன்னமும் இருக்குது. அங்க ஹஜ் உம்ராவுக்கு செல்லக்கூடிய சகோதரர்கள் அங்க போய் பரக்கத்துக்காக கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வருவாங்க, பக்கத்தில் போய் தொழுதுட்டு வருவாங்க. இந்த நிகழ்வுகளை இன்னுக்கும் நாம கண்கூட பார்க்கலாம் சகோதரர்கள். அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாமுடைய வளர்ச்சியில மஸ்ஜிதுகள் என்பது, மதரசாக்கள் என்பது முக்கியமான பங்கு என்பதை நாம் அறிய வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. ஆனா இன்னைக்கு உலக நாடுகளுடைய வளர்ச்சி, மாற்றார்களுடைய படையெடுப்பு இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, முன்பு ஒரு காலம் இருந்துச்சு
மதரசாக்கு போய் பாடம் ஓதிட்டு வந்தாதான் பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்போம். வீட்டுக்கு வராத, போய் மதரசால பாடம் ஓதிட்டு வா, அப்பதான் உனக்கு டீ கொடுப்பேன், அப்பதான் உனக்கு சாப்பாடு கொடுப்பேன், டிஃபன் கொடுப்பேங்கிற காலம்லாம் போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு டிஃபன் கொடுக்குற நேரம்லாம் மக்களை எழுப்பி விட்டு அவசரமா குளிக்க வச்சு வேன் வந்துடும் ஓடுன்னு விரட்டிக்கிட்டு இருந்தோம். ஒரு 8 மாசமா எல்லாம் அதுக்கு ஓய்வு கொடுத்துட்டான். இப்ப 8 மாசத்துக்கு பிறகு காலை மக்தப் மதரசாக்கள் இன்னைக்கு திறக்கப்பட்டு இருக்குது. மைக்கு போட்டு கூவுறாங்க, மதரசா திறந்தாச்சு, பிள்ளைகளை அனுப்புங்க. செவிசாய்ப்பதான் இல்லை. ஏன்னா 8 மாசமா உறங்கியே பழகி போன நாம இன்னமும் பால்காரனும் காய்கறிக்காரனும் வந்து எழுப்பினாதான் எழுந்திரிச்சு வெளியில வரக்கூடிய சூழ்நிலை. அல்லாஹ் காப்பாற்றணும். கண்ணியத்துக்குள்ள குறை சொல்லுவது அல்ல நோக்கம். இன்னமும் நாம உறங்கி கொண்டே இருக்கிறோம். ஆனா மாற்றார்கள் இந்த விஷயங்கள்ல திட்டமிட்டு எப்படி இந்த கலாச்சாலைகளை ஒழிப்பது, எப்படி இந்த மார்க்க கல்வியை நிறுத்துவது என்று அவர்கள் திட்டங்கள் போட்டுதான் ஒரு காலத்துல 9 மணி வரைக்கும் 8:30 மணி வரைக்கும் மதரசாக்கள் நடந்த காலம் போய் இன்னைக்கு 7:30 ஆயிடுச்சுன்னா பஸ் வந்துடும், சீக்கிரம் அனுப்புங்க அப்படிங்கிற காலத்துக்குள்ள இன்னைக்கு நாம வந்துட்டோம். இப்ப விரைவாக இந்த மக்களை பள்ளியை விட்டு எப்படி வெளியாக்குறது, மதரசாக்களை விட்டு மார்க்க கலாச்சாலைகளில் இருந்து அவர்களை எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு அவர்கள் எல்லாம் இன்னைக்கு திட்டம் தீட்டி இன்று நம்முடைய மார்க்கத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக ஒன்று திரளுகிறார்கள். ஆனா இது நடக்காது. அல்லாஹுடைய ஒளிய வாயால ஊதி அணைச்சிடலாம் நினைக்கிறாங்க. வல்லாஹு யுத்திம்மு நூரிஹி அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை இந்த ஒளியை பூர்த்தியாக்கியே தீர்வான் என்பதாக அல்லாஹ் திருமறையில தெளிவா சொல்லிட்டான். அதனால எத்தனை பெரிய சட்டங்கள் வந்தாலும் திட்டங்கள் வந்தாலும் இதை யாராலும் அழிக்கவே முடியாது, ஒழிக்கவே முடியாது. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இது யாரோ ஒருத்தர் வந்தாரு, அங்கே பாடங்கள் நடத்தினாரு, இந்த வேதத்தை படிச்சு கொடுத்தாரு, இந்த மதத்தை உண்டாக்குனாரு அப்படிங்கிற கொள்கை அல்ல இந்த இஸ்லாம் என்பது. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த தீன இன்தல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹ் மார்க்கம், அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இஸ்லாம்ங்கிற மார்க்கம். இது அல்லாஹ்விட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பது இஸ்லாம் தான் அல்லாஹ் தெளிவா சொல்லி இருக்கிறான். அவ்வளவு பெரிய உயர்ந்த மார்க்கம் அல்லாஹ் நமக்கு கொடுத்து இருக்கலாம் கண்ணியத்துக்குள்ளே சோர்களே. ஆனா சஹாபாக்களை போல பெரிய தியாகங்கள் செய்து நாம பெறவில்லை. ரத்தம் சிந்தியோ இதற்காக வேண்டி மனைவி மக்களை இழந்தோ அப்படி பெற்ற மார்க்கம் அல்ல நம்முடைய மார்க்கம். நமக்கு வந்திருக்கிறது அத்தா முஸ்லிம், தாதத்தா முஸ்லிம், இப்படி வாழையடி வாழையா வந்ததுனால நமக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கான். இதுக்காக நம்ம பெரிய தியாகம் செஞ்சு இந்த மார்க்கத்தை பெறல. அதனால இதனுடைய அருமைகள் நமக்கு தெரியல கண்ணியத்துக்குரியவர்களே. ஆனா புதிதாக இஸ்லாத்தில் சேரக்கூடியவர்களுடைய நிலைகளை நீங்க பாருங்க. புதிதாக இஸ்லாத்து வரக்கூடியவர்கள் என்ன செய்றாங்க, முதல்ல தங்களுடைய மக்களை இஸ்லாமிய கல்வி கலாச்சாலைகள்ல மதரசாக்கள்ல சேர்த்து முதல்ல அவங்கள ஹாஃபில்களாக குர்ஆனை மனனம் செய்தவர்களாக ஆக்குகின்றார்கள். அதற்கு அடுத்து அவர்களை ஆலிமாக ஆக்குகிறார்கள். முதல்ல மார்க்க கல்வியை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவ்வளவு பற்று உள்ளவர்களாக இருக்கிறாங்க. பட்டியலிட்டு சொல்ல முடியும் இன்ன நபர் என்பதாக. அத்தனை நிகழ்வுகளை நாம பார்க்கிறோம் கண்கூடா சோதர்களே. பாரம்பரிய முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம், பரம்பரையா முஸ்லிமாக இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய நாம், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நம்முடைய பிள்ளை செல்வங்களை எத்தனை பேரை அர்ப்பணிச்சிருக்கிறோம். ஒரு காலத்துல ஆலயங்கள் நிறைந்த ஊர், ஒரு காலத்துல நான் இந்த அஜத்துல ஓதுனேன், இந்த மதரசால ஓதுனேன்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு யாராச்சும் நம்ம ஆலிமான அந்த மதரசாவுடைய கல்விக்காக வேண்டி நம்முடைய குழந்தை செல்வங்களை எத்தனை பேரை அர்ப்பணிச்சிருக்கிறோம். உலகத்துடைய கல்வியை கற்கிறோம், வேணான்னு சொல்லல, அது உலகத்தோடு முடிஞ்சு போகும் சோதர்களே. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டின மார்க்கம் இருக்குங்களே, அவங்க வழி நடத்தின மார்க்கம் இருக்குங்களே, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இது என்றுமே அழிய போவதில்லை. நாம பிள்ளைகளை கொடுக்கலங்கிறதுக்காக வேண்டி இந்த மார்க்கம் அழிஞ்சு போயிடுங்களா? இந்த மார்க்கத்தை தூக்கி நிறுத்த முடியாது நம்ம நினைச்சுட்டு இருக்கோமா சோதர்களே? சிந்திச்சு பாருங்க. ஒரு காலம் நம்முடைய இந்த மார்க்கத்திற்காக வேண்டி முன்னோர்கள் தெருவா போய் குழந்தைகளை அழைச்சு மக்தப் மதரசாக்களை உயிரோட்டம் உள்ளதாக ஆக்கி இன்னைக்கு அவர்கள் எல்லாம் பெரும்பெரும் ஆலிம்களாக கல்வி கலாச்சாலைகளை கட்டி காக்கக்கூடியவர்களாக எத்தனையோ உலமாக்கள் இந்த ஊரில் இருந்திருக்கிறார்கள், உருவாக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு இருக்குதா அந்த சூழ்நிலை? வீட்டுக்கு ஒரு ஆலிமை உருவாக்கி இருக்கிறோமா, ஒரு ஹாபிஸ் வச்சு இருக்கிறோமா? ஆனா வீட்டுக்கு வீடு இன்ஜினியர் இருக்கிறோம், பிஇ, யாரை கேட்டாலும் பிஇ. ஒரு காலத்துல இல்ல, ஆனா இன்னைக்கு அந்த உலகத்துடைய மோகம் எல்லாம் நமக்கு வந்துருச்சு. ஆனா படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லை, சும்மா இருக்கிறோம். உலகத்தை தேடக்கூடிய கல்வி, அதற்காக வேண்டி பல லட்சங்களை அழிக்கிறோம், அதற்காக வேண்டி பல லட்சங்களை அழிக்க தயாராக இருக்கிறோம். ஆனா
அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த கல்வி, அல்லாஹ் ரசூல் கற்றுக் கொடுத்த மார்க்கம், அதற்காக வேண்டி ஒரு மணி நேரம் நம்முடைய குழந்தைகளை அனுப்புவதற்கு நமக்கு நேரம் கிடைக்கல சகோதரர்களே. அதில் 1 மணி நேரம் மதரசா நடத்துறீங்க, ஐயா ஒரு 3/4 மணி நேரம் வச்சுக்கிட்டா என்ன, ஒரு அரை மணி நேரமா குறைச்சிக்கிட்டீங்களா என்ன அப்படின்னு ஆலோசனை வழங்குறோமே தவிர, ஏங்க இன்னொரு அரை மணி நேரம் சேர்த்து நடத்துங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு தைரியம் வரல. ஏன்னா ஈர்ப்பு அங்கே இருக்குது. பள்ளிக்கூடத்து கல்வி, பஸ் போயிடும், வேன் போயிடும், அதுக்குள்ள படிக்கணும், அதுக்காக வேண்டிய பல ஆயிரங்கள் எல்லாம் செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு நம்ம அதனுடைய பலாபலம் தான் கண்ணில் தெரியுதே தவிர, மறுமையுடைய கல்வி, அல்லாஹ் ரசூல் கற்றுக் கொடுத்த மார்க்கம், இதற்காக வேண்டிய என்ன அர்ப்பணிப்புகள் நம்ம செய்துகிட்டு இருக்கணும் சகோதரர்களை சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு நல்ல பெயர் வைக்கிறோமா, நல்ல அழகிய ஒழுக்கங்களை கற்பிக்கின்றோமா? இல்ல அந்த இடத்துல நாம இல்ல. இந்த குழந்தைகளுக்காக வேண்டி, இந்த மனைவி மக்களுக்காக வேண்டி 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் நம்முடைய இளமையெல்லாம் வெளியில தொலைச்சிட்டு, வயது முதிர்ந்து இளமையெல்லாம் போனதுக்கு பிறகு, நாடி நலமெல்லாம் தளர்ந்ததுக்கு பிறகு இங்க வந்து ஏதோ ஒரு திண்ணையில, ஏதோ ஒரு சேர்ல, ஏதோ ஒரு தூணுல சாஞ்சிட்டு உட்கார்ந்து அல்லா அல்லான்ட்டு போயிடுறோம். அந்த நிலையில தான் உள்ள வரோம் சகோதரர்கள். தான் காப்பாற்றணும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த மார்க்கம் எவ்வளவு உயர்ந்த மார்க்கம், அல்லாஹ் ரசூல் வழங்கிய மார்க்கம் ஆச்சே. இன்னைக்கு அந்த மார்க்கத்திலே நம்முடைய குழந்தைகளை எப்படி நாம வளர்த்து கொண்டு இருக்கிறோம்? அல்லாஹ் சொல்லுகிறான் திருமறையிலே, இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னாங்களாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களும் சரி, பொருள் செல்வமும் சரி, உங்களுக்கு பெரிய சோதனை, ஃபித்னா என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இதே ஒரு இடத்துல முன்னாடி சொல்கின்ற போது, அது உலகத்துடைய அலங்காரம் என்பதாக சொல்லக்கூடிய அல்லாஹ், உங்களுக்கு ரஹமத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ், அதை அன்பளிப்பாக நாம் வழங்குகிறோம். என்பதாக அல்லாஹ் சொல்ல, உங்களுக்கு ஆண் மக்களாக நாம அன்பளிப்பா வழங்குகிறோம், பெண் மக்களை வழங்குகிறோம், ஆணையும் பெண்ணையும் இணைச்சு வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் அதையே ஒரு இடத்துல சொல்லலாம், உங்களுக்கு அந்த பொருளாதாரமும் இந்த குழந்தை பாக்கியங்களும் உங்களுக்கு எல்லாம் பெரும் சோதனை என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, சிந்திச்சு பாருங்க. இந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவதற்காக வேண்டி, அவர்களை கீழிருந்து மேலே ஒவ்வொரு படியாக நம்ம மேலே உயர்த்தி விடுவதற்காக, ஏணியில ஏற்றி விடுவதற்காக வேண்டி நம்முடைய 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலத்தை மனைவி மக்களை பிரிஞ்சு சுக துக்கங்களை விட்டு, ஒரு பெற்றோருடைய மௌத்துக்கு வர முடியாம, ஒரு உறவினுடைய திருமணத்துக்கு வர முடியாம, சில நேரம் நம்முடைய மக்களுடைய திருமணத்துக்கு கூட வர முடியாத சூழ்நிலையில வெளிநாடுகளே வாழ்கிறோம். வெளிநாடுகளே வாழ்கிறோம், சம்பாதிக்கிறோம். யாருக்காக சம்பாதிக்கிறோம்? நம்முடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்முடைய மனைவி மக்கள் சுகமா இருக்கணும், அழிந்து போகக்கூடிய இந்த துனியாவுக்காக வேண்டி நம்முடைய இளமையை தொலைக்க தயாராக இருக்கணும். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே நேரத்தில் நாளை நாம் மௌத்தாகிவிட்டால், நாம் வஃபாத்தாகிவிட்டால், நமக்காக துவா செய்யக்கூடிய எத்தனை குழந்தைகளை விட்டுட்டு போறோம். சிந்திச்சு பாருங்க. துன்யாவை தேடுவதற்கு வழி காட்டக்கூடிய நாம், துன்யா அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்திலே பொருளை ஈட்டுவதற்கு வழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய நாம மௌத்தா போயிட்டோம்னா, நமக்கு நிரந்தரமான துஆ, நம்முடைய கபருக்கு ஒளி, நம்முடைய கபருடைய வேதனை தீர்வதற்கு வழிகள் எதையாச்சும் விட்டுட்டு போறோமா? அடையாளங்களை, இருக்கக்கூடிய சொத்து சுகங்களை அவங்க அடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போய் இப்படி உள்ள சூழ்நிலைகள் தான் இருக்குதே தவிர, இல்ல அந்த சொத்துக்களை நான் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி, இந்த தீனுக்காக வேண்டி, இந்த மஸ்ஜிதுக்கு அல்லது இந்த மதரசாவுக்கு அழியாத புகழாக, நிலையான தர்மமாக என்னுடைய பெற்றோருக்காக வேண்டி வக்குஃப் செய்கிறேன், என்னுடைய பெற்றோருக்காக வேண்டி இதை எழுதி வைக்கிறேன் அப்படிங்கிற காலம் இன்னைக்கு இருக்குங்களா? சிந்திச்சு பாருங்க. பழைய காலங்கள்லாம் இன்னமும் பெரம்பலூர்ல சில இடங்கள் நான் பார்த்திருக்கேன். இந்த இடம், இந்த கடை இன்னார் அவருடைய பெற்றோருக்காக வேண்டி இந்த மதரசாவுக்கு கொடுத்தாங்க, இந்த பள்ளிவாசலுக்கு கொடுத்தாங்க சூழ்நிலை பல கிராமங்கள்ல பல இடங்கள்ல இன்னமும் இருக்குது. ஆனா அப்படி வந்த நிலங்கள் தான் இன்னமும் இருக்க தவிர, இன்னைக்கு யாராக புதுசாக நான் என்னுடைய பெற்றோருக்காக வேண்டி நான் வளர்ந்து ஆளாவதற்கு என்னை உருவாக்கிய, இத்தனை சிரமங்களை மேற்கொண்ட என்னுடைய பெற்றோருக்கு, என்னுடைய அண்ணன் தம்பிக்கு, என்னுடைய உறவுகளுக்கு நான் இந்த நிலையான தர்மத்தை நான் ஏற்படுத்துறேன் அப்படின்னு இன்னைக்கு நாம செஞ்சுட்டு இருக்கோமா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? சலாசலம் சொன்னாங்களே,
அதிபு அவுலாதுக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுங்கள் நாங்க சொல்லும். ஏன்னா கண்டிஷன் பண்ண இடத்துல இன்னைக்கு நாம இல்ல, நாம விட்டுட்டு அங்கே இருக்கிறோம். பெண்களுடைய ஆதிக்கத்தில் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு உலகத்துடைய தேவைக்கே நேரம் போகல. அங்கெங்கே ஷாப்பிங் மால் போறதுக்கும் அவங்களுடைய உலக தேவைக்காக வேண்டியுமே இன்னைக்கு நேரங்களை வீணடிக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல எல்லா தவறும் செய்யக்கூடிய உள்ளங்கைகளும் இன்னைக்கு எல்லா கருவிகளும் வந்துருச்சு. விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு சோழர்களை கண்ணியத்துக்குரியவர்களே. ஆனால் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அல்லது சஹாபாக்களும் நபியவர்களும் செய்த தியாகங்கள் சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு அந்த நிலை இருக்குதா? இன்னைக்கு அந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகளை நாம மதரசாக்களுக்கு அனுப்பி வைக்கிறோமா? சகோதரர்களை கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு தீனுக்காக வேண்டி ஒரு மாசம் 50 ரூபா கொடுங்கன்னா என்ன காசு வாங்குறீங்க? இன்னைக்கு நம்ம கேட்கிறோம். இங்க பள்ளிக்கூடத்துல 50,000 கட்டலாம், உடனே போய் கட்டுறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், என்ன நோயினே என்ன தெரியல, 1 லட்ச ரூபாய் கட்டிட்டு வா, ஒண்ணுமே இல்லை, 1 லட்ச ரூபாய் கட்டிட்டு வாங்கலாம், போய் உடனே கட்டிட்டு வந்துடுறோம். அல்லாஹ் காப்பாற்றணும். அது குறையா சொல்லல சகோதரர்களே, சிந்திச்சு பாருங்க. ஏன் மார்க்கத்திற்காக வேண்டி ஒரு 100 ரூபாய் இழப்பது என்ன பெரிய இழப்புங்களா? மற்ற மதரசாக்கள்ல இன்னைக்கு புதிய பாடத்திட்டத்தில் கொண்டு வந்து, அன்னைக்கு ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு அஜத் தான் இருப்பாரு, 30 மாணவர்கள் 50 மாணவர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் அலிஃப் ஓதுவான், ஒருத்தர் எஸ்எல் குரான்ல இருப்பான், ஒருத்தர் அல்ஹம்து ஓதுவான், ஒருத்தர் தபாருக்கு, ஒருத்தர் குரான். இந்த இமாம் என்ன செய்ய முடியும்? எல்லாரையும் கூப்பிட்டு ஒரே நேரத்தில் பாடம் கேட்க முடியுங்களா? இன்னைக்கு ஒரு 10 பேர் 20 பேர் கேட்பாரு, சுத்தம்லாம் நாளைக்கு போ, நாளைக்கு. கடைசியில் அவன் 3 மாசமா ஓதுவான், எந்த பாடமுமே இருக்காது. பிறகு என்ன செய்வாங்க? கொஞ்சம் நல்லா ஓதுற மாணவன்கிட்ட பார்த்தீங்க, அவன்கிட்ட பாடம் சொல்லு, அவன்கிட்ட பாடம் சொல்லு அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சு. இன்னைக்கு அதையெல்லாம் மாற்றி புதிய பாடத்திட்டமா எப்படி பள்ளிக்கூடங்கள்ல எப்படி எல்கேஜி, ஃப்ரீகேஜி, ஃபர்ஸ்ட், செகண்ட், இப்படி ஒவ்வொரு வகுப்பும் வருஷத்துக்கு ஒரு வகுப்பு, அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு 20 பேர் அல்லது 15 பேர் ஒரு வகுப்பு, ஒரு உஸ்தாத், ஒரு ஆசிரியர் போடுறாங்க. அதே மாதிரி நம்ம கல்வி திட்டத்தையும் அதே மாதிரி இன்னைக்கு அதே எப்படி பள்ளிக்கூடத்துடைய படிப்பு இருக்கோ அதே மாதிரி மாற்றங்கள் கொண்டு வந்து இன்னைக்கு அவங்களுக்கு அந்த தீனியாத்துடைய போதனைகளை இன்னைக்கு ஒரு உஸ்தாத் உட்கார்ந்து 20 மாணவர்களை மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். அலிஃப்னா அந்த எல்லா மாணவர்களுக்கும் ஒரே பாடமா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அவங்க எல்லாம் ஒரே வகுப்பு, ஒரே ஏஜில் உள்ளவங்களா இருப்பாங்க. இப்படி அந்த மாதிரி அவங்களுக்கு யூனிஃபார்ம் சிஸ்டமேட்டிக்கா எல்லாமே பாடங்கள் எல்லாம் வகுத்து கொடுத்து அதற்காக வேண்டிய நுழைவு கட்டணும், ஒரு ஃபீஸ்ன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணா அதை நம்ம விமர்சனம் பண்றோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம மார்க்கத்தை விளங்கி இருக்கோம், எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துக்காக வேண்டி நம்ம உறுதுணையா இருக்கணும். சிந்திச்சு பாருங்க. இப்படி மார்க்கத்திற்காக வேண்டி எதையும் இழக்க நம்ம தயார் இல்லை. ஆனா உலகத்துடைய கல்வி இன்னைக்கு முதலீடு போட்டோம்னா நாளைக்கு அவன் சம்பாதிச்சு கொடுப்பான், நாளைக்கு அது நமக்கு வரும் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா இது நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய நன்மைகள் கபருக்கு போன பிறகுதான் நமக்கு தெரியும். உலகத்தினுடைய பலன் நம்ம பார்க்க முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களை சிந்திச்சு பாருங்க. இந்த மார்க்கத்திற்காக வேண்டி உயிர் நீத்த சஹாபாக்கள் எத்தனை பேர் செல்வந்தர்களை, கல்விமான்களை இந்த உலகத்துல விட்டுட்டு போனாங்க. அவங்க தேடி கொடுத்ததெல்லாம் இறை புகழ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தான் தேடி கொடுத்தாங்க. உலகத்துடைய கல்வியை அவங்க தேடி கொடுக்கல, உலகத்துல ஆடம்பரமான வாழ்க்கையை அவங்க கற்றுக் கொடுக்கல. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எல்லா சொகுசான வாழ்க்கையும் கொடுத்துட்டோம். உலகத்துல எல்லாத்தையும் தேடி கொடுக்கக்கூடிய நாம் மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி அவன் எப்பதாவது இந்த விடுமுறை காலங்கள் தான் 8 மாசம் இப்ப பள்ளிக்கூடங்கள் மதரசாக்கள் திறக்கப்பட்டிருக்கு, மஸ்ஜிதுகள் திறக்கப்பட்டிருக்கு, தொழுகைக்கு வரமே எப்பதான் நம்ம பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு தொழுகை கற்றுக் கொடுக்கிறோமா, பழக்கி கொடுக்கிறோமா சகோதரர்களே? ஆனா மற்ற இடங்களுக்கு போனோம்னா அவங்களை அழைச்சிட்டு போறோம், எல்லாமே சொல்லிக் கொடுக்கிறோம், எல்லா விவரங்களையும் கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் அழியாத நிலையான புகழை தரக்கூடிய, நன்மையை பெற்று தரக்கூடிய, நம்முடைய கபருடைய வாழ்க்கைக்கும் பயன் தரக்கூடிய ஒரு கல்வி இந்த அல்லாஹ் ரசூலுடைய கல்வி. அதுக்காக வேண்டி தியாகம் செய்ய நம்ம தயாரா இல்லை சகோதரர்கள். அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும். எவ்வளவு பெரிய தியாகங்களை இந்த சஹாபாக்கள் இந்த தீனுக்காக வேண்டி செய்து இருக்கிறார்கள். தங்களுடைய உதிரத்தை சிந்தி இருக்கிறார்கள், தங்களுடைய உயிரை கொடுத்து இருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தை உயர்த்துவதற்காக வேண்டி தங்களுடைய பொருளை பாதுகாத்துக்கிறதுக்கு அல்ல. கண்ணியத்துக்குள்ள அல்லாஹ் நல்லடியார்களே, கொஞ்சமாவது நம்ம அக்கறைப்படணும். நம்முடைய இளம் சிறார்களுக்கு, நம்முடைய பெண்களுக்கு நமக்கு மார்க்கத்துடைய கல்வி ரொம்ப அவசியம். இது இல்லாம, அடிப்படை இல்லாம நாம எந்த பேசும் இல்லாம கட்டடத்தை உருவாக்கவே முடியாது. அவங்க எத்தனை பெரிய உலகத்துடைய கல்வியை கற்கட்டும், ஆனால் அடிப்படை மார்க்க கல்வி, எப்படி தொழுகணும், குளிப்பினுடைய பரல் என்ன, ஒழுங்குடைய பரல் என்ன, தொழுகனுடைய முறைகள் என்ன, அது தெரியாம அவன் எவ்வளவு பெரிய டாக்டராக இன்ஜினியராக இருக்கிறது பயனே இல்லை சகோதரர்களே. அதே நேரத்தில் மார்க்க கல்வியோடு சேர்ந்து அவைகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு சிறப்பா இருக்கும்.
ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்கள், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த குழந்தை செல்வங்கள் அல்லாஹ் நமக்கு அன்பளிப்பாக வழங்கி இருக்கிறான். அவங்கள மார்க்கத்தின்படி நடைபோட செய்யணும், அவர்களுக்கு நல்ல நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கணும். அந்த இடத்துல நாம இருக்கிறோம். காலை மக்தப் மதரசாக்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுங்க. இறைமறை நமக்காக அருளப்பட்டது. யாரோ ஒருத்தர் ஓதுறாரு, நம்ம எங்கேயோ உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல பயன் இல்லை சகோதரர்கள். நானும் ஓதுறேன், என் பிள்ளைங்க ஓதணும் அப்படிங்கிற தன்மை வரும் சகோதரர்களே. நாளை யௌமுல் கியாமத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்களே, ஹாஃபிஸான ஒரு மனிதர், குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபில் திருமறையை ஓதுகிறார். அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவருடைய பெற்றோர்களுக்கு கிரீடங்கள் அணிவிக்கப்படுகிறது, ஒளியாலான கிரீடங்கள் அணிவிக்கப்படும். அந்த மக்கள் எல்லாம் கேட்பாங்க, யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய அந்தஸ்து, இத்தனை பெரிய நபிமார்கள், இத்தனை கோடி மக்கள் உலகமே கூடி இருக்கக்கூடிய இந்த மஹ்ஷர்ல எங்களுக்கு இவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுக்குறீங்க, எதனால இந்த கண்ணியம் கேட்கும்போது, உங்களுடைய மக்களை தீனுக்காக வேண்டிங்க அர்ப்பணம் செஞ்சீங்க, அவர்களை என்னுடைய இறை மறையை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபில்களாக உருவாக்குனீங்களே, அதற்கு உண்டான கண்ணியம் என்பதாக அல்லாஹ் சொல்வான்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. அவ்வளவு பெரிய கண்ணியம் அல்லாஹ் மறுமையில கொடுக்கலாம். சகோதரர்களை, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எல்லோருக்கும் அந்த நல்ல பாக்கியத்தை வழங்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுன்னத்துல் வா தொழுது கொள்ளுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான்.